நல்லா இடுப்பு வளர்த்து நடிச்சு ஆடணும். சும்மா அங்க நடிக்க கூடாது, தெரிஞ்சுக்க. நான் ஆடணும்னா நீங்க எடுத்து வாயில வைங்க. எதை? நாயினத்தை. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி பிரச்சனை இல்ல மச்சான். கோபால் கோபால் கோபாலா? என் கோபால் என்னை வெறுத்து சொல்கிறீர்கள் கோபால். லதா கோபால் ஏன் லதா? ஏன் என்னை வீடு கட்ட சொல்லுங்க, வீடு கட்டி கொள்கிறேன் கோபால். ஏன் லதா என்ன திருமணம் பண்ணிக்க கொள்ள மாட்டேங்கிறேன்னு சொல்றீங்க லதா? கோபால் லதா வீடு வாங்க சொல்லுங்க, வீடு கட்டி கொள்கிறேன் கோபால். நகை வாங்க சொல்லுங்க, நகை வாங்கி போடுகிறேன் கோபால். சரி, உங்களை மாத்திரம் என்னால் திருமணம் செய்ய முடியாது கோபால், செய்ய முடியாது. ஏன் லதா? ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? எப்படி பேர் சேர்த்து திருமணம் செஞ்சோம்னா தந்தனான்னு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் கோபால். பரவாயில்ல லதா, எனக்கு தெரியும் கோபால். நீங்கள் இந்த சிரிக்கி மேலேயே ஆசைப்பட்டு கொண்டு என்னை வேண்டாம் என்று சொல்கிறீர்களே கோபால். அந்த சிரிக்கு தான் போயிருச்சு லதா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கோபால்? அதனால எங்க அக்கா தங்கச்சி மொத்தம் 3 பேர். யாராரு? எங்க பெரியக்கா பேர் பிரியா. பிரியாவா? காசு இல்லையா? ஓசுக்கு பிரியா. ரெண்டாவது அக்கா பேர் சும்மா. சும்மாவா? காசு வேணாமா? என் பேரு தான் ஓப்பனா. ஓப்பனா? நீ மனந்திருந்து பேசலாம்னு தான் பாக்குற மச்சான். என்னடி நான் எங்க தெரியுமா வயசுக்கு வந்தேன்? எங்க வந்த? பெட்ரோல் பங்குல. அது ரொம்ப வெக்கையாவில் இருக்கு. பெட்ரோல் ஸ்கூட்டி வண்டியில பின்னால உட்காந்துக்கிட்டே போனேன். சரி, திடீர்னு பெட்ரோல் தீர்ந்து போச்சு. அந்த நேரத்துல வரைக்கும் பைப் கொண்டாந்து பின்னால விட்டாங்க. எதுக்குள்ள? டேங்க்குள்ள. உள்ள விட்டு அவர் கார் கையில பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பெட்ரோல் பிடிச்சது அப்படியே பிடிச்ச வண்ணமா இருக்கிறாரு. 1 லிட்டர் போகுது, 2 லிட்டர் போகுது, 15 லிட்டர் போயிருச்சு. 15 லிட்டர் வரைக்கும் இந்த ஸ்கூட்டி தாங்கச்சா? அப்படியே கையில பிடிச்சிக்கிட்டே இருக்க மனுஷன். எதாவது தெரியாம ஏன்டி வீணா போயிருக்குங்க பெட்ரோல் போறா? அது பாட்டுக்கு சவசரம் வெளியே போக நான் புஷ்னு வயசுக்கு வந்துட்டேன். நல்ல வேலை, எவனும் பீடி சிகரெட் பத்த வைக்கிறாங்க பக்கத்துல. அவ்வளவுதான் புகைஞ்சு போயிருக்கு எல்லா இடமும். ஏன் கோபால் ஒரு சைஸா பாக்குறீங்க? யார் அந்த கோபால்? ஒரு சைஸா பாக்குறா. அதனால மனசுக்குள்ள ஆசை இருக்கு, சொல்லிட்டுங்களா? புத்தி வச்ச மல்லிகை மொட்டு கத்த விட்டு, புத்தி வச்ச மல்லிகை மொட்டு கத்த விட்டு, புத்தி வச்ச மல்லிகை மொட்டு கத்த விட்டு.
நான் வந்துட்டு என் கூட ஒரு திருப்பாள கடாடி ஜில்லு அது யாருக்கு ஏதாச்சும் கிட்ட கெடுத்தவளே அப்படி சொல்லிட்டு பயந்துட்டேன் நான். நீ ஆண்டவத்தோட நான் வரும்போதுட்டு ஐயோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்களாம் முன்னால வந்துட்டீங்களா? நான் முன்னாடியே வந்துட்டேன். நம்ம பொம்மி அம்மாவை பார்க்கணும், சந்தோஷமா ஆடி பாடி விளையாடணும் ஆசையோட வந்திருக்கேன். ஆனா தாண்டி விளையாடணும் ஓடணும் முடியாதுன்னு நினைச்சுட்டு வந்தேன். சரி ஏடி உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடி. ஏண்டி அப்படி இருக்கு? நீயும் பொம்பளை பிள்ளையா நானும் பொம்பளை பிள்ளையா? ஆனா உன்னை பார்த்தா கூட எனக்கு எப்ப பார்த்தாலும் பொறாமையா இருக்கு. ஏண்டி அப்படி இருக்கு? ஏன் தெரியுமா? உன் மேனி இவ்வளவு பளபளன்னு இருக்குல்ல, உன் மேனி பளபளப்புக்கு என்னடி காரணம்? அமராவதி தண்ணி அது எங்க உங்க ஆத்துல ஓடுதா? தண்ணியே ஓடுது, அதை குடிச்சனால கணக்கரே நீ நிலத்துக்கு இருக்குல்ல, ஒரு கூந்தலி ரகசியம் என்ன? காலையில ஷாம்பு போடுவேன், ஷாம்பு போடுவேன், மத்தியானம் சேக்கா போடுவேன், ராத்திரி ஆணையில மட்டும் சீவிரட்டி, அதனால நீளமா இருக்கும். ஐயா இது டோப்பா? டூப்பா? சரி ஒரே ஒரு சந்தேகம். என்ன விஷயம்? நானும் ஜாக்கெட் தைச்சு போட்டிருக்கேன், நீயும் ஜாக்கெட் தைச்சு போட்டிருக்க. நான் தைச்சிருக்கிறது நல்லாவே இல்ல, நீ தைச்சிருக்கீல நல்ல உடம்ப ஒட்டி கண்டடி குத்துற மாதிரி இருக்குல்ல. எங்க தைச்ச, எப்படி தைச்ச? நான் டைலரை வச்சிருக்கிறேன். எந்த டெய்லரி? மொண்டாட்டி நீங்களும் அளவு ஜாக்கெட் கொடுப்பீங்க, நான் அளவு ஜாக்கெட் கொடுக்கறதே இல்லை. அப்படியே அளவு நின்னா போதும், அவர் அளவு எடுத்துட்டு போயிடுவாரு. அவர் அளவு எடுத்துருக்காரு. இப்போ நீ அளவு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அளவு பார்த்துட்டாரு, காலையில அளவு பார்ப்பாரு. சரி எடி நம்ம ரெண்டு பேரா பேசிட்டு இருக்கோம்ல, பொபி மாப்பிள்ளமா அம்மா வர்றாங்க. அம்மா சிரி சினுக்கெடுத்து போவே முடிஞ்சு வந்த பொண்ணு பொண்ணு பிடிக்க மாட்டேங்குது. சரி அப்படிலாம் இல்ல. அப்பா வந்து கண்ணுக்கு போன சொல்லியிருந்தேன். ரெண்டு பேருமே காலம் வரீங்க. நாங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டோமா? அப்படியா? எனக்கு ரொம்ப அழகா இருக்க முடியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ அழகா இருக்காது, நீ அழகா இருக்கடி. லைட் ரொம்ப பக்கத்துல இருக்குமா? ரொம்ப அழகா இருக்கு சொன்னீங்க. எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு?
சாஞ்சி சாஞ்சி போலாமா அப்படித்தான் சொல்லுவோம். அப்ப அப்படித்தான் சொல்ல சொல்லிருக்கேன் இல்லையா? அட என்ன பாக்குறப்ப மாலையா பூ மாலையா பூ மாலையா பூ மாலையா சொல்லுமா பூமாலை
ஈட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிற மணியன் அவர்களுக்கு சார்பாக இந்த பாடலை ஓ அப்படியா சரி ரொம்ப நன்றி வணக்கம் தம்பி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஆனா என் தம்பி வீடியோ எடுத்து என் தம்பி வீடியோ எடுத்து ஆனா போடா போடலன்னா நான் சண்டையே இருப்பேன் இருக்கவே வேண்டாமா அவதான் வந்துருவாரு கூப்பிட்டா ஹலோ ஹலோ
ஆமா. அம்மா எங்கடி? அம்மாவை காணாமூடி காணாமா? காணாமூடி அம்மாவை நானும் சுத்தி விட்டேன். ஆமா. நீ எல்லாம் பாரு எங்க இருக்காங்கன்னு. அம்மா உள்ள தள்ளாடிட்டு வர்றாங்க. யாரு பூமியை புடிச்சு ஆட்டுறது? அப்ப எனக்கு தெரிஞ்சு ஓசியாரோ கொடுத்துட்டாங்களாட்டுறது. ஏன் அப்படி ஆடிக்கிறீங்க? என்னன்னே தெரியல. அப்படியாமா? ஒரு மாதிரி மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு செம்மாதுளை பிழிந்து வா வா வா. செம்மாதுளை பிழிந்து என்னமாச்சு? உன்னை பார்த்தா உண்மையே மகாவிஷ்ணு படம் எப்படித்தான் தெரியும்? ஆம்படி இல்லையா? என்னன்னே தெரியல. மயக்கம் மயக்கமா வரும். மயக்கப்படுதாம்மா? தலையெல்லாம் சுத்தி சுத்தி வரும். வகுத்த பிணைஞ்சு பிணைஞ்சு வலிக்குதா? குப்பு குப்பு குப்புன்னு வேறு. ஏன் காமாட்சி காமாட்சி இருக்கியா? இப்படிலாம் இருக்கு தெரியுமா? ஆம்படி அம்மா உன்னை தந்தே உன்னை காணவே இருந்தீங்களா? உண்மையை சுத்தணும்ல. திடீர்னு நீங்க பெரிய மனுஷி ஆயிட்டீங்க. திடீர்னு பெரிய மனுஷனா? அதான் 90 வயசாகி கையில தடிய புடிச்சுக்கிட்டு ஞான பழத்தை புடிஞ்சு. அந்த பழத்தை ரொம்ப புரியாதீங்கம்மா. அம்மா நீங்க ருதுவாயிட்டீங்க. அது என்ன ருதுவாயிட்டே? ருதுவானா கேஸ் பழமாகுமா? நீங்க சடங்கா இருக்கீங்கம்மா. நான் எந்த கடலையும் விழுகுது. ஐயோ அம்மா நீங்க வெளிய சேலை போட்டீங்க. பக்குவதி சேர்ந்துட்டீங்கம்மா. இருக்கே 4 திசை. அது பக்குவதி திசை. நடுதிசை. ஏச்சி காத சொல்லுங்க காத. அம்மா வாங்க. அச்சச்சோ. இப்படி ஆயிட்டனா? அப்பவே அப்பா சொல்லிட்டாங்க. சரி எங்க அப்பாட்ட வேணாம். என் வருங்காலத்து மாமா. அடடா. நரசப்பா மாமா. மாமா மாமா. அப்படி இருக்கும்போது பசுக்கு ஆயிட்ட மாமா. அப்படி சொன்னீங்கன்னா ஒரு சாயங்கால கம்பளம் வந்தாருல பூந்துருவாரு. அப்ப மூடி மறைச்சிடலாமா? நான் நாத்தம் எடுத்து போயிரு. அவ்வளவா நாளே இது? அதெல்லாம் மூடக்கூடாதுமா. என்னடி சொல்றேன்? அம்மா இவ்வளவு நீங்க வச்சிருக்க மாட்டாங்க. ஊருக்கு அப்பால ஒன்னாமையில பச்சை குடிசை கட்டி வச்சு 30 நாளைக்கு மாறி இல்லாம கவர். அப்புறம்
நீங்க யாரும் வர மாட்டீங்க. நாங்க போய் அப்பா அம்மா சொல்லிட்டு வரோம். எனக்கு குழந்தை. அம்மா அம்மா இரி அம்மா இந்த கோட தாண்டி வந்துறாதீங்க நீ. ஏடி நீ இப்படி ஆனாயா? இல்ல சொல்றேன். ஏய், நீ இப்படி வயசுக்கு வந்தியான்னு கேட்டேன். நான் எல்லாம் ஆகி 15 பேர் உள்ள விட்டாங்கம்மா. என்னது? குடிசைக்குள்ள விட்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ, நல்ல வேலை. இந்த நேரத்துல நல்லெண்ணெய் முட்டையெல்லாம் கொடுப்பாங்க. ஏன் நல்ல முட்டையெல்லாம் கொடுக்குறாங்க? தெம்புக்கு. எதுக்கு தெரியுது? ஆமா. இப்ப போடுற உலக்கலையா கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்குமா? ஏன் உலக்கிய போடுறீங்க? ஏன் உலக்கையே போடுறாங்கன்னா காத்துக்கு இருக்கும் பக்கத்துல வந்துடக்கூடாது. பேய் பிசாசு பிடிக்காம இருக்கிறதுக்கா? அப்படி பேய் பிடிச்சிச்சு செம்புடு கெடுத்து அடிச்சுதான் விரட்டுமா? செம்பு உடுக்கும். உனக்கு பேயெல்லாம் முடிச்சா? எனக்கு 25 பேய் பிடிச்சு. என்னென்ன பேய்? என்னோட பேயா? முருகவல்லி. அப்புறம் கூட மரத்துல அடிச்சுட்டேம்மா பேசாம. நம்ம அப்பா சொல்லி மாமா சொல்லி கொடுத்தாருமா. அம்மா அம்மா வேகமே அம்மா மேகமே பாருங்கம்மா. அம்மா ஹலோ ஹலோ தம்பி எக்கோ வருமா? தம்பி எக்கோ Yeah.